ஈமான் கார்த்திகை நட்சத்திரம் வரை சென்றுவிட்டாலும் அதனை மீண்டும் பெற்று பூமியில் நிலைநாட்டுவதற்காக வாக்களிக்கப்பட்ட மசி மஹ்தியுமாக ஒருவர் அல்லாஹ்வின் புறம் இருந்து தோன்றுவார்கள் என்று திருக்குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் கடந்த நிகழ்ச்சியில் நாம் விரிவான முறையில் விளக்கியிருந்தோம். நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்த்த பல சகோதரர்களும் பல சகோதரிகளும் திருக்குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் நாம் எடுத்து வைக்கின்ற இந்த ஆதாரங்களை வைத்து இமாம் மஹ்தி மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடர்பாக விரிவான முறையில் பல கேள்விகளையும் கேட்டிருக்கிறார்கள். நாம் நம்முடைய நிகழ்ச்சிகளில் அந்த கேள்விகளுக்கு பதிலும் அளித்து வருகிறோம். மஹ்தி மஸீஹ் தோன்றும் காலத்தின் அடையாளமாக திருக்குர்ஆன் ஹதீஸில் என்ன கூறப்பட்டிருக்கிறது என்பதையும் நாம் மக்களுக்கு விளக்குவோமேயானால் அவர்கள் மிக தெளிவான முறையில் விளங்கிக் கொள்ள அது வாய்ப்பாக அமையும். ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி காலத்தில் வாக்களிக்கப்பட்ட மஸீ மஹ்தி தோன்றுவார்கள் என்று கூறியிருக்கிறார்கள். அந்த வாக்களிக்கப்பட்ட மஹ்தி மஸீ தோன்றும் காலத்தின் அடையாளமாக திருக்குர்ஆன் என்ன சொல்லியிருக்கிறது, ஹதீஸ் அந்த காலத்தை குறித்து என்ன கூறியிருக்கிறது என்பதையும் நாம் நேயர்களுக்கு விளக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஹஜ்ரத் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இந்த உம்மத்திலிருந்து தோன்றுவார் என்பதை குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் நாம் மிக தெளிவான முறையில் நிரூபித்துக் கொண்டிருக்கின்றோம். ஒருவர் தோன்ற இருக்கிறார், அவர் இந்த உம்மத்திலிருந்து தான் தோன்றுவார், அவருடைய வேலை இஸ்லாத்தினுடைய போதனை எடுத்து வைப்பதுதான் என்பதில் எவருக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை என்பதையும் நாம் அடிக்கடி நினைவுபடுத்திக் கொண்டிருக்கிறோம். இந்த அடிப்படையில் இமாம் மஹ்தி தோன்றுவார் என்று எல்லோருமே எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர் தோன்றுவார் என்றால் எந்த காலத்தில் தோன்றுவார், அது பற்றியும் ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருப்பார்கள் அல்லவா, திருக்குர்ஆனும் அது பற்றி ஏதாவது அடையாளத்தை குறிப்பிட்டு இருக்கும் அல்லவா என்று ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது. நியாயமான கேள்விதான். இதற்கும் திருக்குர்ஆன் அந்த காலத்தை பற்றி ஏதாவது அடையாளமிட்டு கூறியிருக்கிறதா, ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதாவது அடையாளமிட்டு சொல்லி இருக்கிறார்களா என்று நாம் சிந்திக்கின்ற வேளையில் ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இமாம் மஹ்தி தோன்றக்கூடிய காலத்தில் மக்களுடைய நிலை எப்படி இருக்கும் என்பதை பற்றி அவர்கள் அடையாளமிட்டு காண்பித்திருக்கிறார்கள். ஹதீஸில் வருகிறது, ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், லா யப்கா மினல் இஸ்லாமி இல்லஸ்முஹு, அதாவது இஸ்லாத்தில் அதன் பெயர் மட்டுமே எஞ்சி இருக்கும் என்று கூறினார்கள். இஸ்லாத்தில் பெயர் மட்டுமே எஞ்சி இருக்கும். இஸ்லாம் என்ற வார்த்தையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கு கையாண்டு இருக்கிறார்கள். இந்த ஹதீஸில் வந்திருக்கின்ற இந்த இஸ்லாம் என்பது, இஸ்லாம் என்ற சொல்லுக்கு எல்லோருக்குமே அர்த்தம் புரியும். இஸ்லாம் என்றாலே சாந்தி, சமாதானம், கட்டுப்படுதல் என்பதுதான். அப்போ இஸ்லாம் எஞ்சி இருக்காது என்று சொன்னால் அந்த காலத்தில் இஸ்லாம் அந்த மார்க்க போதனை எஞ்சி இருக்காது, அதனை மக்கள் ஏற்று நடக்க மாட்டார்கள் என்ற பொருள் மட்டுமல்ல, மாறாக மக்கள் மத்தியில் கட்டுப்படுதல் என்பது இருக்காது, சாந்தி சமாதானம் என்பது இருக்காது என்பதை ஒரு முன்னறிவிப்பாகவே ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், முஸ்லிம்கள் பேரளவில் தான் இருக்கிறார்கள். இஸ்லாம் என்ற பெயரை அவர்கள் உச்சரிக்கின்றார்களே தவிர அவரிடத்தில் சாந்தியோ சமாதானமோ, அடுத்தவர்களுக்கு சாந்தியும் சமாதானத்தையும் வழங்க வேண்டும் என்பதோ அந்த நடைமுறையே மக்களிடம் இல்லை. இன்று முஸ்லிம் என்றாலே ஒரு தீவிரவாதி என்ற அளவுக்கு சித்தரிக்கப்படுகின்றான். அந்த அளவுக்கு இஸ்லாத்தினுடைய பெயர் கெட்டு போயிருக்கின்றது. இந்த மாதிரி இஸ்லாத்தினுடைய பெயர் எஞ்சி இருக்கும், பெயர் அளவில் தான் அது இருக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்றைக்கு 1400 ஆண்டுகளுக்கு முன்பு சொன்னார்கள் என்றால், இது அல்லாஹ்வின் புறமிருந்து ஒரு தெளிவான ஒரு வஹியை பெற்றுதான் அவர்கள் ஒரு முன்னறிவிப்பாக சொல்லி இருக்கிறார்கள் என்று நாம் நம்ப வேண்டியது இருக்கிறது. அந்த அளவுக்கு தெளிவான முறையில் அன்றைக்கு இஸ்லாம் இந்த அளவுக்கு பேரளவில் இருக்குமா என்பதை கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் இப்படி ஒரு காலம் வரும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவித்திருக்கிறார்கள். அது அப்படியே இன்று நிறைவேற நாம் பார்க்கிறோம். அதே போன்று வலா யப்கா மினல் குர்ஆனி இல்லா ரஸ்முஹு என்று கூறினார்கள். திருக்குர்ஆனில் அதன் எழுத்து மட்டுமே எஞ்சி இருக்கும் என்று கூறினார்கள். குர்ஆனில் எழுத்து மட்டுமே எஞ்சி இருக்கும் என்றால் மக்கள் ஓதுவார்கள், எழுத்தளவில் தான் இருக்குமே தவிர அதனுடைய ஞானம் என்ன, அதனுடைய போதனை என்ன, அதன்படி செயல்பட வேண்டுமே என்பதை பற்றியெல்லாம் மக்களுக்கு கவலை இருக்காது என்ற ஒரு கருத்தும் இதில் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் திருக்குர்ஆனில்
நாசிக் மன்சூக் இருக்கிறது என்று நம்பக்கூடிய அளவுக்கு முஸ்லிம்கள் மாறிவிட்டார்கள். திருக்குரானில் ரத்து செய்கின்ற வசனம், ரத்து செய்யப்பட்ட வசனம், அதாவது ஒரு வசனம் இன்னொரு வசனத்தை ரத்து செய்கிறது. இந்த அடிப்படையில் எது ரத்து செய்ததோ அது ரத்து செய்கின்ற வசனமாகவும், எது ரத்து செய்யப்பட்டதோ அது மன்சூக் என்ற ரத்து செய்யப்பட்டது என்ற வசனமாகவும் சொல்கிறார்கள். இன்று அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தை தவிர முஸ்லிம்களில் எத்தனை பிரிவுகள் இருக்கின்றார்களோ அத்தனை பிரிவினரும் திருக்குரானில் நாசிக் மன்சூக் என்ற ரத்து செய்யப்பட்ட வசனங்கள் இருக்கின்றன என்று நம்பக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறார்கள். இவர்களுடைய இந்த நம்பிக்கையே லா யப்கா மினல் குர்ஆனி இல்லா ரஸ்முஹு, குர்ஆனில் அதன் எழுத்து மட்டுமே எஞ்சி இருக்கும் என்று ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்று சொன்ன அந்த ஒரு முன்னறிவிப்பு அப்படியே நிறைவேறியதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போ மக்கள் ஒரு பக்கம் கூறுகிறார்கள், மார்க்கம் முழுமையடைந்து விட்டது, குர்ஆன் முழுமையான வேதமாக இருக்கிறது, இன்னொருவருடைய தேவை என்ன என்ற கேள்வி வருகிறதே, அந்த கேள்விக்கெல்லாம் பதிலையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றே சொல்லியும் சென்றிருக்கிறார்கள். நீங்கள் நினைக்கிறீர்கள் மார்க்கம் முழுமையடைந்து விட்டது என்று, ஆனால் இஸ்லாம் வெறும் பேரளவில் தான் இருக்கும். நீங்கள் நினைக்கிறீர்கள் வேதம் முழுமையடைந்து விட்டது என்று, ஆனால் வேதத்தை கூட முழுமையான முறையில் மக்கள் நம்ப மாட்டார்கள், அது எழுத்தளவில் தான் இருக்கும், அதில் ரத்து செய்யக்கூடிய வசனங்கள் இருக்கும் என்ற அளவுக்கு கூட மக்கள் வேதத்தை பற்றிய ஒரு தவறான நம்பிக்கைக்கு வந்து விடுவார்கள் என்ற அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அடுத்து மசாஜிதுஹும் ஆமிரத்துன் வஹிய ஹராபும் மினல் ஹுதா என்று கூறினார்கள். அவர்களின் பள்ளி வாயில்கள் கட்டப்படும், மிக பிரம்மாண்டமான முறையில் கட்டப்படும் அவர்களின் பள்ளி வாயில்கள், ஆனால் அதில் நேர்வழி இருக்காது. ஹராவும் மினல் ஹுதா, ஹிதாயத் என்பது இருக்காது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஏனென்றால் அது யாருடைய காலம்? மஹ்தியினுடைய காலம். மஹ்தி என்றாலே ஹிதாயத்தை பெறக்கூடியவர் என்று பொருள். அப்ப இறைவனிடமிருந்து ஒரு ஹிதாயத்தை பெற்று மக்களுக்கு வழங்கத்தான் அந்த மஹ்தி வர இருக்கிறார். அப்ப அந்த காலமும் எப்படிப்பட்ட காலமாக இருக்கும் என்றால் ஹிதாயத் இருக்காது, ஹிதாயத் இல்லாமல் ஒளிந்துவிட்ட ஒரு காலமாக அது இருக்கும். பள்ளிவாய்கள் கட்டப்படும் என்றாலும் கூட அதில் ஹிதாயத் இருக்காது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அடுத்து பொதுவான ஒரு மனிதனுக்கு ஒரு சிந்தனை தோன்றலாம், ஏன் மார்க்கத்தினுடைய ஆலிம்கள் இருக்கத்தானே செய்கிறார்கள், அவர்கள் சீர்திருத்தம் செய்ய மாட்டார்களா என்று பொதுவாக மக்கள் கேட்கிறார்கள். நம்மிடமும் பலர் இந்த கேள்வியை கேட்டிருக்கிறார்கள். அப்ப இந்த கேள்விக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஒரு ஹதீஸ்லேயே பதில் வழங்கி இருக்கிறார்கள். என்ன சொன்னார்கள்? உலமாவுஹும் ஷர்ரும் மன் தஹ்த அதீமி ஸமா, அவர்களுடைய ஆலிம்கள் என்ன கூறுகிறார்கள்? அவர்களின் ஆலிம்கள், எனக்கும் அவர்களுக்கும் சம்பந்தமே இல்லை என்ற அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த காலத்தினுடைய இந்த முஸ்லிம் ஆலிம்களை தனிமைப்படுத்தி கூறுகிறார்கள். அவர்களின் ஆலிம்கள் வானத்தின் கீழ் மிக கெட்டவர்களாக இருப்பார்கள், அவரிடமிருந்துதான் ஃபித்னா தோன்றும், அவர்களிடமே திரும்பி செல்லும் என்ற அளவுக்கு கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஆக இதெல்லாம் அந்த இமாம் மஹ்தி தோன்றுவதற்கான கால அடையாளமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என்ன? ஒன்று, இஸ்லாம் பேரளவில் தான் இருக்கும், குர்ஆன் எழுத்தளவில் தான் இருக்கும், ஆலிம்கள் தான் மிக கெட்டவர்களாக இருப்பார்கள், பள்ளிவாயில் கட்டப்படுமே தவிர அதில் ஹிதாயத் இருக்காது. அந்த ஹிதாயத்தை கொண்டு வருவதற்கு அப்ப யார் தேவை? ஒரு மஹ்தி தேவை. இறைவன் பக்கமிருந்து ஹிதாயத்தை பெற்ற ஒருவர் தேவை, அவர்தான் மஹ்தியாக இருக்கிறார். அவர்தான் இந்த மக்களை திரும்ப மீண்டும் அந்த ஹிதாயத்தின் பக்கம் அழைக்கக்கூடியவராக இருப்பார் என்ற அனைத்து கருத்தையும் உள்ளடக்கியதாக இந்த ஒரு ஹதீஸ் இருக்கிறது. பிறகு இதே ஹதீஸினுடைய இன்னொரு ரிவாயத்தில் வருகிறது கடைசியாக, ஃபயபாசுல்லாஹுல் மஹ்தியா, அதாவது இப்படிப்பட்ட காலத்தில் தான் அல்லாஹ் மஹ்தியை எழுப்புவான், மஹ்தியை அனுப்புவான் என்று கூட இந்த என்னென்ன அடையாளங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ இந்த அடையாளங்களை சொல்லி இருக்கின்ற இன்னொரு ரிவாயத்தில் இப்படிப்பட்ட காலத்தில் இறைவன் மஹ்தியை எழுப்புவான், மஹ்தியை அனுப்புவான் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. இதே மாதிரி இந்த ஹதீஸுக்கு திருக்குர்ஆனுடைய வசனம் துணை போகின்றதா, திருக்குர்ஆனுடைய வசனம் உண்மைப்படுத்துகிறதா என்றும் நாம் பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். குர்ஆன் 25வது அத்தியாயம் 31வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், வகால ரசூலு யா ரப்பி இன்ன கௌமி தஹஸு ஹாஸல் குர்ஆன மஹ்ஜூரா. அப்போது ரசூல் கூறுவார், அந்த இறை தூதர் கூறுவார், என் இறைவா, என்னுடைய சமுதாயம் இந்த குர்ஆனை மஹ்ஜூராக விட்டுவிட்டது, அதாவது கைவிடப்பட்ட ஒரு கிரந்தமாக இந்த குர்ஆனை இவர்கள் விட்டுவிட்டார்களே என்று அந்த காலத்தில் அந்த ரசூல் சொல்வார் என்று திருக்குர்ஆன் அதிகாரம் 25 வசனம் 31 வருகிறது. மஹ்ஜூர் என்று சொன்னால் உண்மையிலே ஹிஜ்ரத் என்ற வார்த்தையிலிருந்து வந்ததுதான் இந்த மஹ்ஜூர் என்ற வார்த்தை. அப்ப இடம்பெயர்ந்து செல்லுதலுக்கு தான் ஹிஜ்ரத் என்று பெயர். அப்ப குர்ஆனை அவர்கள் எந்த அளவுக்கு கைவிட்டு விடுவார்கள் என்றால் அந்த குர்ஆனை விட்டுவிட்டு வேறொன்றின் பக்கம் அவர்கள் ஹிஜ்ரத் சென்று விடுவார்கள். அந்த அளவுக்கு தான் முஸ்லிம்களுடைய நிலை இருக்கும் என்பதை இந்த திருக்குர்ஆன் வசனமும் எடுத்துக் கூறுகின்றது. எனவே முஸ்லிம் சகோதரர்களே, திருக்குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கின்ற இந்த அடையாளம் இன்று முஸ்லிம்களிடம் காணப்படுகிறதா என்று சொன்னால் முழுமையான முறையில் காணப்படுகிறது. மக்கள் அந்த அளவுக்கு குர்ஆனை கைவிட்டு விட்டு அவர்கள் வேறொன்றின் பக்கம் ஹிஜ்ரத் செய்து விட்டார்கள், அவர்கள் இடம்பெயர்ந்து சென்று விட்டார்கள். அதே போன்று
குர்ஆன் இந்த ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கின்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அடையாளங்களும் அப்படியே முழுமையான முறையில் இந்த காலத்தில் நிறைவேறி இருக்கிறது. இப்படிப்பட்ட காலத்தில் தான் இமாம் மஹ்தியை இறைவன் எழுப்புவான் என்றும் ஒரு ரிவாயத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இதெல்லாம் ஒருமித்து பார்க்கும்போது இதையும் கூட நாம் சுயமாக கூறவில்லை. மீண்டும் மீண்டும் நாம் இதைத்தான் முஸ்லிம் மக்களுக்கு மீண்டும் அறிவுறுத்தி கொண்டே இருக்கிறோம், நினைவூட்டிக் கொண்டே இருக்கிறோம். இதெல்லாம் நம்ம சுயமா சொல்லுகின்ற கருத்து அல்ல, திருக்குரானில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற, அதற்கு விளக்கமாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு விளக்கி சென்ற அறிவுரையாகும். எனவே இந்த அடையாளங்கள் இன்று நிறைவேறி இருக்கின்றன. இதனை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். இவ்வாறு நிறைவேறி இருப்பதிலிருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாயிலிருந்து வந்த இந்த வார்த்தைகள் நிச்சயமாக இறைவன் தான் அன்னாருக்கு அருளி இருக்க வேண்டும். ஒரு சாதாரண மனிதனால் 1400 ஆண்டுகளுக்கு பின்னால் நடக்கக்கூடிய இந்த நிலையை பற்றி ஒருபோதும் வருணித்து கூற முடியாது. எனவே முஸ்லிம்களின் இந்த நிலையை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அளவுக்கு தெளிவான முறையில் சொல்லி இருக்கிறார்கள் என்றால் அல்லாஹ் தான் அன்னாருக்கு இந்த மறைவான செய்தியை தெரிவித்திருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உள்ள அந்த ஈமான் நமக்கு அதிகமாகின்றது. அதே சமயத்தில் முஸ்லிம்களுடைய இந்த பரிதாப நிலையை பார்த்தும் நமக்கு மிகவும் இரக்கம் ஏற்படுகிறது. ஆனால் இதற்கு அல்லாஹ் தீர்வு அளிக்காமல் விடவில்லை, அதற்கான தீர்வு வழங்கியிருக்கிறான். அந்த தீர்வு தான் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய தோற்றம். அன்னாரை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் நிச்சயமாக உண்மையான ஹிதாயத்தின் பக்கம் நீங்கள் வந்துவிட முடியும் என்பதையும் மக்களுக்கு நாம் எடுத்துக் கூறிக் கொண்டிருக்கின்றோம். அழகான முறையில் முல்சாஹிப் நீங்க எடுத்து சொன்னீங்க, மக்களில் ஒரு காலம் வரும், அப்ப இஸ்லாத்தினுடைய பெயர் மட்டும் இருக்கும், வேற எதுவுமே எஞ்சி இருக்காது, திருக்குர்ஆனுடைய எழுத்து மட்டும் இருக்கும், ஆனால் அதை கடைபிடித்து நடக்க மாட்டார்கள், பள்ளி வாயில்களை மிக பிரம்மாண்டமாக செலவழித்து கட்டுவார்கள், ஆனால் அதில் ஹிதாயத்து நேர்வழி இருக்காது, அவர்களுடைய ஆலிம்கள் வானத்தின் கீழ் மிக கெட்டவர்களாக இருப்பாங்க, குழப்பம் அவர்களிடமே தோன்றி அவர்களிடமே நிறைவடையும் என்றெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அப்ப இறுதி காலத்தில் இன்று நிகழ்வதை ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படம் பிடித்து காட்டியிருக்காங்க. இன்று இஸ்லாத்தினுடைய பெயர் மட்டும்தான் எஞ்சி இருக்கிறது, ஆனால் அதன்படி செயல்படக்கூடியவர்களாக இன்றைய முஸ்லீம்கள் இல்லை என்று நாம் சொல்லலாம். இன்று முஸ்லீம்கள் என்று சொன்னாலே நீங்க சொன்ன மாதிரி மக்கள் பயப்படுகிறார்கள். தீவிரவாதிகள் என்கின்ற நிலை இன்று இருக்கிறது. தாடி வைத்திருக்கிறார், தலையில் தொப்பி வைத்திருக்கிறார் என்று சொன்னால் இவர் ஒரு தீவிரவாதி என்கின்ற போக்கு இன்று வந்துவிட்டது. ஆனால் இஸ்லாம் சமாதான மார்க்கம், அன்பை நேசத்தை போதிக்கக்கூடிய மார்க்கம். ஆனால் இன்றைய முஸ்லீம்களுடைய நிலை இவ்வாறு மாறி இருக்கிறது. இதற்கு காரணம் இந்த ஆலிம்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள், வானத்தின் கீழ் மிக கெட்ட ஜந்துக்களாக இருப்பார்கள், அவர்களிலிருந்தே தான் குழப்பம் தோன்றுவிக்கும் என்றும் சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் இன்று முஸ்லிம் சமுதாயத்தை எடுத்துக்கொண்டால் பலரும் கூறுவது என்னவென்றால், நாங்கள் தான் உண்மையான முஸ்லிம்கள், நாங்கள் திருக்குர்ஆனுடைய அடிச்சுவட்டை முழுமையாக பின்பற்றி நடக்கக்கூடியவர்கள், நாங்கள் பிரிவுகளை எல்லாம் நீக்கிவிட்டு ஓரணியில் நிற்கக்கூடியவர்கள், திருக்குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் நாங்கள் சிந்திக்கக்கூடியவர்கள், அதன்படி செயல்படக்கூடியவர்கள், திருக்குர்ஆன் கியாம நாள் வரைக்கும் ஒரு வேத நூலாக இருக்கிறது, அதை கடைபிடித்து ஒழுகக்கூடியவர்களாக இருக்கிறோம், எந்த பிரிவினையும் கிடையாது என்றெல்லாம் இன்றும் பலர் சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. நாங்க நேரான வழியில் இருந்து கொண்டிருக்கிறோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அழகிய முன்மாதிரி இருக்கிறது, திருக்குர்ஆன் இருக்கிறது, நாங்கள் எந்தவித வேற்றுமையிலும் இல்லை, நாங்கள் தான் உண்மையான முஸ்லீம்கள் என்று பலர் இன்று பல பிரிவுகளாக இருந்து பேசிக் கொண்டிருப்பதை நிதர்சனமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே இது தொடர்பாக திருக்குர்ஆனில் ஏதாவது சொல்லப்பட்டிருக்கிறதா என்பதையும் நாம் மக்களுக்கு விளக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆம், குர்ஆனில் தெளிவாக விரிவான நிலைமையில் அல்லாஹ் கூறியிருக்கிறான். முஸ்லிம்கள் என்ன சொல்ல வருதுன்னு ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு அமைப்பும் பல்வேறு பிரிவினராக இருந்த போதிலும் நாங்கள் இந்த இஸ்லாத்தை, உண்மையான இஸ்லாத்தை நிலைநாட்டுவதற்காக நாங்கள் இருக்கிறோம் என்பதுதான் ஒவ்வொரு பிரிவினருடைய வாதம். இவ்வாறு பிரிவினர்களாக இருந்து அவங்கள் நம்மை வழிகாட்ட முடியுமா என்பது நாம் குர்ஆன் அடிப்படை, அவர்களுடைய நிலைமை என்ன குர்ஆன் கூறியுள்ளது என்பது குர்ஆன் அடிப்படை பார்க்கின்றோம். நாம செய்யக்கூடிய முக்கியமான ஒரு துவா இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம், என்னை சிராத்தே முஸ்தகீமில் வழி நடத்துவாயாக என்பதாகும். சிராத்தே முஸ்தகீம் சம்பந்தமா, ஆனா நேரான வழி, அது அந்த வழி சம்பந்தமா குர்ஆனில் என்ன கூறப்பட்டுள்ளது என்பதை நாம் பார்ப்போம். 6வது அதிகாரம் சூரா அன்ஆமில் 154வது வசனம் இவ்வாறு வருகின்றது, வ அன்ன ஹாதா சிராத்தி முஸ்தகீமா, இதுதான் எனது நேரான வழியாகும்.
ஃபத்தபியூஹு, அதை நீங்கள் பின்பற்றுங்கள். வலா தத்தபியூ சுபுலா, ஏனைய மார்க்கங்களை நீங்கள் பின்பற்றாதீர்கள், ஏனைய மற்ற மார்க்கங்களை நீங்கள் பின்பற்றாதீர்கள். ஃபதஃபர்ரக பிக்கும் அன் சபீலிஹி, இல்லை என்றால், அவ்வாறு நீங்கள் பின்பற்றினால் கண்டிப்பா அல்லாஹ்வினுடைய வழியிலிருந்து உங்களை அது திருப்பிவிடும், உங்களை தவறிய வழியில்